அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தொடர்ந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் பார்த்துட்டு வர்றோம். இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ சுல்தான்கள், முகலாயர்கள், இந்தியாவின் அமைவிடம், இயற்கை அமைப்புகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிற பாடங்களை முழுமையாக எடுக்காமல் உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, எந்த மாதிரி தலைப்புகள் இருந்து கேள்விகள் வருமோ அதை மட்டும் தனியாக எடுத்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒரு பெரிய லெசனை அது ஷார்ட்டாக சுருக்கி கொடுக்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். சரியா? மற்றபடி வகுப்புகளை லென்த்தாக கொண்டு போகிறது கிடையாது. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள, ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவும் எல்லாராலையும் பார்க்கவும் முடியாதுல்ல. அதனால தான் ஷார்ட்டாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளார அந்த கேள்வி கேட்கக்கூடிய தலைப்புகளை பிரித்து எடுத்து அதில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் சரி, இல்லை புதுசாக படிக்க போகிறவங்களும் சரி, இந்த தலைப்புகளின் கீழே தான் கேள்வி வருன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புக்கை ரீட் பண்ணி படித்தோம்னா போதும். சரியா? ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோன்னா இதை வச்சு அப்படியே ரிவிஷன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு கிளாஸில் வரலாற்றில் வந்துட்டு கட்டிடக்கலைகள், மன்னர்கள், அரச வம்சங்கள் சார்ந்த கட்டிடக்கலைகள் என்னென்ன, யார் யார் எதை எதை கட்டினாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐஹோல். ஐஹோல் அப்படின்றது சாளுக்கியர்களோட ஒரு ஊர். சரியா? அங்கே வந்து ஒரு இடம். அந்த நகரத்தை பொறுத்தவரை கோவில்களின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய கோவில் கட்டிடக்கலையின் தொட்டில் அப்படின்னு சொல்லப்படுற ஊர் ஐஹோல். அது வந்து சாளுக்கியர்களோட பகுதி. இப்போ இந்த ஐஹோல் அப்படின்றத நம்ம கூட படிச்சுருப்போம். ஐஹோல் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியோட அந்த கல்வெட்டு சம்பந்தமெல்லாம் படிச்சுருப்போம். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, விருபாக்சர் கோவில். விருபாக்சர் கோவில் அப்படின்றது சாளுக்கிய மன்னர் 2ஆம் விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து வந்து வெற்றி பெற்றுருவார். அந்த வெற்றி நினைவாக அவரோட மனைவி லோகமா தேவி இவங்க தான் அந்த கோவிலை கட்டுறாங்க, விருபாக்சர் கோவில். இது எங்கன்னா சாளுக்கிய நாட்டில் இன்னைக்கு இருக்கிற கர்நாடகாவில் பட்டாடக்கல் அப்படின்ற இடம். இன்னொரு விருபாக்சர் கோவில் இருக்கும், அது வந்து விஜயநகர பேரரசோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ரைட். அடுத்து பாருங்க, அஜந்தா ஓவியங்கள். அஜந்தா எல்லோரா, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் அப்படின்ற இடத்துல இருக்கும். சரியா? இந்த அஜந்தா ஓவியங்கள் சாளுக்கியர்களோட காலத்திலிருந்து தொடங்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் அதில் வரைஞ்சிருப்பாங்க. அடுத்து பாருங்க, எல்லோரா குகைகள். சரியா? இங்கே தான் வந்துட்டு இதுவும் சாளுக்கியர் ராஷ்டிரர்கள் காலத்தில் ஒவ்வொருத்தவங்க காலகட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை செதுக்கி அதில் நிறையா இப்போ சமண பௌத்த மதங்கள் சார்ந்த சிற்பங்கள், அதையும் இருந்து இந்து மதங்கள் சார்ந்த சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாமே அதில் இருந்திருக்கும். அடுத்து பாருங்க, எல்லோரா கைலாசநாதர் கோவில். இது வந்து ஒரு குடைவர கோவில். அந்த எல்லோரா குகைகளில் சிவனுக்கு ஒரு குடைவர கோவில் செதுக்கியிருப்பாங்க. சரியா? எல்லோராவில் கைலாசநாதர் கோவில். அந்த கோவிலை செதுக்குனவர் 1ஆம் கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு ராஷ்டிரகூட மன்னர். அடுத்து பாருங்க, குடைவரை கோவில். இந்த குடைவரை கோவில் அப்படின்ற கான்செப்டை அறிமுகப்படுத்துறவர் நம்ம பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன். அடுத்து நம்ம மகாபலிபுரம், மாமல்லபுரத்தில் இருக்கிற அந்த கடற்கரை சிற்பங்கள்ல முக்கியமானது ஒற்றைக்கல் ரதம். அந்த ஒற்றைக்கல் ரதத்தை உருவாக்குனவர் 1ஆம் நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மனோட பையன் நரசிம்மவர்மன். அடுத்து அதே மாதிரி கடற்கரை கோவில், கைலாசநாதர் கோவில். இந்த கடற்கரை கோவிலை பொறுத்தவரை இதுதான் கற்றளி கோவில்கள், அதாவது கற்களால் கட்டப்பட்ட கோவில்களில் ரொம்ப பழமையான கோவில், முதன்மையான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது மாதிரி இந்த கடற்கரை கோவிலை வந்துட்டு ஒரே கல்லில், அதோட விமானத்தை ஒரே கல்லையும் செதுக்கியிருப்பாங்க. அதை உருவாக்குனவர் ராஜசிம்மன் அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மனை சொல்லுவாங்க. அதே மாதிரி கைலாசநாதர் கோவில், காஞ்சி கைலாசநாதர் கோவில், அதை கட்டுனதும் 2ஆம் நரசிம்மவர்மன். சிற்பங்கள், சுற்றுச்சுவர் ஓவியங்கள், இது எல்லாத்துக்கும் ரொம்ப பேர் போன கோவில் அது கைலாசநாதர் கோவில். அடுத்து பாருங்க, வைகுந்த பெருமாள் கோவில். வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டுனது நந்திவர்மன், 2ஆம் நந்திவர்மன் சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவில். அடுத்து நார்த்தமலை. இதெல்லாம் சோழர்களோட சம்மந்தப்பட்டது. நார்த்தமலை, தஞ்சை பெரிய கோவில் எல்லாம். நார்த்தமலையில் இருக்கிற கோவில் வந்து விஜயலாய சோழனோட, பிற்கால சோழ அரச வம்சத்தை தொடங்கி வச்ச விஜயலாய சோழனோட காலகட்டத்தில் கட்டப்பட்டது இது. அடுத்து தஞ்சை பெரிய கோவில், அதை 1ஆம் ராஜராஜன். சரியா? இப்போ தஞ்சை பெரிய கோவிலை பொறுத்தவரை அது பிரகதீஸ்வரர் கோவில்னு இப்போ சொல்லுவாங்க. பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்றது மராத்தியர்களோட காலத்திலிருந்து சொல்லப்பட்டது தான். அதுக்கு முன்னால் வரைக்கும் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு தான் அது சொல்லப்பட்டது. சரியா? தஞ்சை பெரிய கோவிலை கட்டுனது ராஜராஜ சோழன். அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், தன் தந்தை கட்டின கோவில் மாதிரி நம்மளும் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை படையெடுப்போட நினைவாக, வெற்றியை நினைவு கூறுற வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோவில் கட்டியிருப்பார். சரியா? ராஜேந்திர சோழன் அதை கட்டினவர், ராஜராஜ சோழனோட பையன். அடுத்து பாருங்க, தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில்.
அதை 2ஆம் ராஜராஜன் கட்டியிருப்பார். சரியா, தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். அடுத்து திரிபுவனம் கோவில், அதை கட்டுனது 3ஆம் குலோத்துங்கன். திரிபுவனம் கோவில் வந்துட்டு இந்த 3ஆம் குலோத்துங்க மன்னன் பாண்டியர்களை வெற்றி கொண்டு மதுரையில மன்னனா முடிசூட்டிக்குவார். சரியா, பாண்டியர்களை தோற்கடித்து வெற்றி பெற்று மதுரையில மன்னரா முடிசூட்டி அந்த வெற்றியை நினைவு கூறுற வகையில தான் திரிபுவனம் கோவில வந்துட்டு திரிபுவனம் வீரேஸ்வரர் கோவில்னு சொல்லி இந்த கோவிலை கட்டுறார். சரியா, 3ஆம் குலோத்துங்கன். அடுத்து பாருங்க, பாண்டியர்கள் சம்பந்தப்பட்டது பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி கோவில் தான் இருக்கிற குடைவரை கோவில்கள்லேயே மிக பழமையான, தமிழ்நாட்டில் இருக்கிற குடைவரை கோவில்கள்லேயே ரொம்ப பழமையான குடைவரை கோவில்னா பிள்ளையார்பட்டி கோவில் தான். அது முற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டுனது. சரியா, முற்கால பாண்டியர்கள், சங்க காலம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த காலகட்டத்திலிருந்து பாண்டியர்களால் கட்டப்பட்டது. அடுத்து கழுகுமலை வெட்டுவான் கோவில். சரியா, தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்லப்படுற கோவில் தான் கழுகுமலை வெட்டுவான் கோவில். அதுவும் பாண்டியர்கள் சம்பந்தப்பட்டது. அடுத்து பாருங்க, அடுத்து சுல்தான்கள், முகலாயர்கள், விஜயநகர பேரரசர் ரிலேட்டடா. அதில் ஃபர்ஸ்ட் குதுப் மினார். குதுப் மினாரை கட்டினது குத்புதீன் ஐபக். அதுக்கப்புறம் அந்த கட்டிட வேலைகளை முடிச்சது இல்துமிஷ். சரியா, குத்புதீனோட காலகட்டத்தில் ஆரம்பிச்சு இல்துமிஷோட காலகட்டத்தில் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃபெரோஸ் துக்லக் அவரோட காலகட்டத்தில் குதுப் மினாருக்கு புனரமைப்பு பணிகள் செஞ்சிருப்பாங்க. சரி, அதன் அடிப்படையில் அதோட உயரமும் கூடியிருக்கும். சரியா, குதுப் மினாரை கட்ட தொடங்கினது குத்புதீன் ஐபக், கட்டி முடிச்சது இல்துமிஷ், அதில் புனரமைப்பு வேலைகளை செஞ்சது ஃபெரோஸ் துக்லக். ரைட், இது என்ன அப்படின்னா மினார் அப்படின்னா கோபுரம்னு அர்த்தம். அது மேலே இருந்து தொழுகைக்கு கூப்பிடுவாங்க. சரி, அதை கொஞ்சம் பெருசாக கட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, குவாத்துல் இஸ்லாம் அத்கைதீன் சோப்ரா, இதெல்லாம் வந்துட்டு மசூதி. சரியா, இந்த அத்கைதீன் சோப்ரா அப்படின்றது ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர்ல இருக்கிறது. இதை கட்டுனதும் குத்புதீன் ஐபக் தான். இது ரெண்டையும் கட்டுனது. ரைட், அடுத்து பாருங்க, அலைதர்வாசா. அலைதர்வாசா அப்படின்றது இந்த குதுப் மினார்ல இருக்கிற ஒரு நுழைவு வாயில். சரியா, அதை கட்டுனது அலாவுதீன் கில்ஜி கட்டியிருப்பாரு. அடுத்து ஹவுஸ் காஸ். ஹவுஸ் காஸ்ன்றது ஃபெரோஸ் துக்லக்கோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அரண்மனை. சரியா, ஹவுஸ் காஸ் அதை அவர் தான் கட்டியிருப்பார், ஃபெரோஸ் துக்லக். அடுத்து தீன்பனா நகரம். தீன்பனா நகரம்ன்றது ஹுமாயூன் கட்டினது. அவருக்கும் ஷெர்ஷாவுக்கும் இடையே சண்டை நடக்கும். அதில் ஷெர்ஷா என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த நகரத்தை அழிச்சு தான் புராண கிலான்ற கோட்டையை அதில் தான் கட்டுனதா சொல்லுவாங்க. சரியா, தீன்பனா நகரத்தை உருவாக்குனது ஹுமாயூன், கீழே புராண கிலா கோட்டையை கட்டுனது ஷெர்ஷா. இந்த தீன்பனா நகரத்தை அழிச்சு தான், ஏன்னா ஹுமாயூனை ஷெர்ஷா தோற்கடிச்சிருப்பார் சந்தேரி கண்ணோசி போர், இந்த போர்களில். அதில் புராண கிலாவை கட்டுனது ஷெர்ஷா கட்டியிருப்பார். அடுத்து பாருங்க, சசாரம் அப்படின்றது பீகாரில் இருக்கிற ஷெர்ஷாவோட கல்லறை, அதாவது சசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பதேபூர் சிக்ரி. பதேபூர் சிக்ரி அப்படின்றது ஒரு நகரம். அதை வந்து அக்பர் அவருக்கு பிடித்த ஒரு சுஃபி துறவி இருப்பார். சரியா, சுஃபி துறவின்னு சொல்லி, சிஸ்டி அவர் பேர், சுஃபி துறவி சிஸ்டி. அவருக்கு அர்ப்பணிக்கிற வகையில் அவரோட நினைவா அக்பர் வந்து பதேபூர் சிக்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகரத்தை உருவாக்குவார். சரியா, அதுல அந்த நகரத்திலேயே அக்பர் என்ன பண்றாருன்னா குஜராத் படையெடுப்போட வெற்றியை நினைவு கூறுற வகையில புலந்தர் வாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுழைவு வாயில கட்டுறாரு. அங்க அலாவுதீன் கில்ஜி கட்டுனது அலைதர் வாசா, இங்க அக்பர் கட்டுனது புலந்தர் வாசா. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இதிமத் உத் தௌலா கல்லறை. இதிமத் உத் தௌலா கல்லறை, இதை கட்டுனது ஜஹாங்கீர், அவரோட மாமனாருக்காக கட்டியிருப்பாரு. வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட முதல் கட்டிடம் அதுதான் இதிமத் உத் தௌலா கல்லறை அப்படின்றது. அடுத்து பாருங்க, ஷாஜஹானாபாத். இது வந்து ஒரு நகரம். சரியா, இன்னைக்கு ஓல்டு டெல்லியை நியூ டெல்லி ஓல்டு டெல்லின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஓல்டு டெல்லியில் இருக்கிற ஒரு பகுதி தான் ஷாஜஹானாபாத். அது அப்புறம் ஜுமா மசூதி, மோடி மசூதி, செங்கோட்டை, தாஜ்மஹால், இது எல்லாத்தையும் கட்டுனது ஷாஜஹான் தான். கட்டிடக்கலையின் இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. சரியா, ஜுமா மசூதி, மோடி மசூதி, செங்கோட்டைக்கு இன்னொரு பேரை லால் குயிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மயிலாசனம், முகலாயர்களோட பேர் போன மயிலாசனம், அதுவும் ஷாஜஹான்கிட்ட தான் இருந்தது. அவர் தான் அதை உருவாக்கியிருப்பார். கடைசியாக அது 3ஆம் பானிபட் போரில் அகமது ஷா அப்தலி கிட்ட போயிருக்கும் அது. சரியா, 3ஆம் பானிபட் போரில் பாலாஜி பாஜிராவ்ன்ற மராத்திய பேஷ்வாவை தோற்கடிச்சிருப்பார்ல அகமது ஷா அப்தலி. அப்போதைக்கு என்ன பண்ணிடுவார்னா அந்த மயிலாசனத்தை அவர் கைப்பற்றிடுவார். ரைட், அடுத்து பாருங்க, தாஜ்மஹால் அது கட்டினது அவர் தான். அடுத்து பீபிகா மக்பரா.
இதை யார் கட்டியிருப்பாருன்னா ஆஜம் ஷா. ஆஜம் ஷா அப்படின்னா நம்ம அவுரங்கசீப்போட பையன், அவுரங்கசீப். சரியா? ஆஜம் ஷா அவங்க அம்மா அவுரங்கசீப்போட மனைவி, அவங்களுக்காக இதை கட்டியிருப்பார். பீபிகா மக்பரா அப்படின்றது அவங்களோட கல்லறை. ரைட். அடுத்து பாருங்க, விஜயநகர பேரரசு சம்பந்தப்பட்டது. விருபாக்ஷா கோவில். சரியா? விருபாக்ஷா கோவில்ன்றது விஜயநகர பேரரசோட தலைநகரம், ஒரு அழிக்கப்பட்ட நகரம். அது 1565 தலைக்கோட்டை போர்ல பாமினி சுல்தான்கள் விஜயநகர பேரரசை தோற்கடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மொத்தமா அந்த ஹம்பி நகரம், விஜயநகர பேரரசோட தலைநகரத்தை மொத்தமா இடிச்சு தரமட்டமாக்கி அழிச்சிருவாங்க. அங்க இருக்கிற நினைவு சின்னங்கள், கோவில்கள், அரண்மனைகள் எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடுவாங்க. சரி, அங்க இருக்கிற ஒரு முக்கியமான கோவில் தான் விருபாக்ஷா கோவில். இதோட வரலாறு வந்து ரொம்ப பழமையான வரலாறு. நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி பல்வேறு மன்னர்கள் காலகட்டத்தில் பல விதமாக கட்டப்பட்டது. அது இருக்கிற இடம் ஹம்பி, துங்கபத்ரா நதிக்கரையில ஹம்பின்ற இடத்துல அந்த கோவில் இருக்குது. இது வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இன்னைக்கு இருக்குது. சரியா? இதை வந்து கிருஷ்ணதேவராயர், 2ஆம் தேவராயர், இந்த மாதிரி பல விஜயநகர மன்னர்களோட காலகட்டங்களில் அதை புதுப்பிச்சு கட்டி கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? விருபாக்ஷா கோவில் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், அது வந்து பட்டாடக்கல், இது வந்து ஹம்பி. அடுத்து பாருங்க, ஹசரா கோவில். இதுவும் கிருஷ்ணதேவராயர் அவரோட காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவில், ஹசரா. அடுத்து விட்டலர் சுவாமி கோவில், அதையும் கிருஷ்ணதேவராயர் தான் கட்டுறாரு. விட்டலர், ஹசரா, இது ரெண்டும். அடுத்து கோல்கொண்டா கோட்டை, ராஜா கிருஷ்ணதேவ் அப்படின்றவர் கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த கோல்கொண்டா கோட்டை பாமினி சுல்தான்களுக்கு கைமாறி போயிடும். சரியா? ரைட். இதெல்லாம் கட்டிடக்கலை, இந்திய வரலாறு தொடர்பான முக்கியமான கட்டிடக்கலைகள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வி கேட்கக்கூடிய பகுதிகள். சரியா? ஓகே, இப்போ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஸ்கூல் புக் ரிலேட்டடாக கொடுக்கப்பட்டிருக்க அந்த கட்டிடக்கலைகள் தொடர்பாக இருக்கிற முக்கியமான விஷயங்கள் தான். இது ரிலேட்டடாக இருக்கிற தகவல் ஏதாவது படிச்சுக்கிட்டாலே நமக்கு போதும். சரியா? அடுத்த கிளாஸில் வேற ஒரு டாபிக் ரிலேட்டடாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.